Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா data visualization using matplotlib part 1. So நம்ம matplotlib யூஸ் பண்ணி different charts நம்ம பார்க்க போறோம். அது first ஒரு data set நம்ம லோட் பண்ண போறோம். From sklearn.dataset import load iris pandas library import பண்ணனும். Next iris equal to load underscore iris. So இது வந்து actually ஒரு dictionary formatல இருக்கும் இந்த data வந்து. Load iris பண்ண உடனே நான் ஷோ பண்றேன். ஆக்சுவலி ஐரிஸ் டேட்டா செட்ல இப்போ ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்ல இருக்கும் நார்மலா டேட்டா கீஸ் வந்து டேட்டா இதுல வந்து செப்பல் லென்த் செப்பல் வித் பெட்டல் லென்த் பெட்டல் வித் ஸோ இந்த மாதிரி 4 டேட்டாஸா இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாமே ரோ டேட்டாஸா இருக்கும். தென் டார்கெட் காலம் இப்படி இந்த 4 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டார்கெட் காலம் 0 1 2 இருக்கும். அது வந்து பிளாஸ் 0 ரெப்ரசன்ட் செட்டோசா, 1 வந்து வேர்சிகலர், 2 வந்து வர்ஜினிகா. அண்ட் இதுல வந்து ஃபீச்சர் நேம்ஸ் வந்து பார்த்தோம்னா செப்பல்லன் செப்பல் வித் பெட்டல்லன் பெட்டல் வித், அதாவது இந்த 4 வேல்யூஸோட டேட்டா. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறோம். ஸோ டிஎஃப் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம், இல்ல டேட்டா ஈக்குவல் டு ஐரிஸ் ஆஃப் டேட்டா. ஐரிஸ்ன்றது டிக்ஷனரி, ஸோ வந்து நம்ம கீ யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறோம். ஸோ டேட்டா ஈக்குவல் டு ஐரிஸ் ஆஃப் டேட்டா காலம்ஸ் ஈக்குவல் டு ஐரிஸ் ஆஃப் ஃபீச்சர் நேம்ஸ். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 காலம் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு நியூ காலம் கிரியேட் பண்ண போறோம், அதாவது df of species equal to iris of target. அப்போ டார்கெட்ல 0 1 2 இருந்ததா, நார்மலா டார்கெட் ஈக்குவல் டு 0, இப்போ வந்து 0 0 0 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 0 வந்து நார்மலா செட்டோஸாவை ரெப்ரசென்ட் பண்ணுது, 1 வந்து வேர்சிகலா, 2 வந்து வர்ஜினிகா. அதனால இதை நம்ம மாத்த போறோம். df of species equal to df of species dot map of 0னா செட்டோசா அப்படின்னு மாறிடும். அதாவது இங்க இருக்கு செட்டோசா, ஓகேவா. நெக்ஸ்ட் 0 இருக்கு, ஸோ செட்டோசான்னு மாறிடும். 1னா வேர்சிகலர், 2னா வர்ஜினிகா. ஸோ இந்த மாதிரி மேப் பண்ணி நம்ம வந்து ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்றோம். ஸோ இந்த டேட்டா செட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பிளாட் நம்ம என்ன அனலைஸ் பண்ண போறோம்னா லைன் பிளாட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைன் சார்ட்ல என்ன பண்ண போறோம்னா 2 காலம்ஸ் எடுக்க போறோம், அதாவது செப்பல் லென்த் அண்ட் பெட்டல் லென்த். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டேட்டா, ஓகேவா. இதான் 1, இது 2, இது 3 4 5 இந்த மாதிரி இருக்குன்னா 6 and 7. ஸோ ஜாயின் பண்ணும்போது இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஜாயின் பண்ணணும். நார்மலா 3 4 5 6 7. ஸோ இதுல லைன் சார்ட் நம்ம பிளாட் பண்ணாலும் ஒரு ப்ராப்பர் விஷுவலைசேஷன் இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் டேட்டாவை சார்ட் பண்ண போறோம். ஸோ டிஎஃப் ஆஃப் சார்ட்டட் ஈக்குவல் டு நம்மளுக்கு டிஎஃப் டாட் சார்ட் வேல்யூஸ் ஆஃப் செப்பல் லென்த். ஸோ செப்பல் லென்த்தை வந்து நம்ம சார்ட் பண்ணிடுவோம். சார்ட் பண்ண அப்புறம் பிஎல்டி டாட் பிளாட். ஸோ இந்த பிளாட் வந்து நார்மலா நம்மளுக்கு லைன் பிளாட்டை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ லைன் பிளாட் கிரியேட் பண்ணணும். எதுக்கும் திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஃபர்ஸ்ட் டேட்டா எக்ஸ் ஆக்சிஸா எடுத்துக்கும், செகண்ட் டேட்டா ஒய் ஆக்சிஸா எடுத்துக்கும். ஸோ செப்பல் லென்த் பெட்டல் லென்த். அடுத்து இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு எப்படி பிளாட் ஆகும், நார்மலா இந்த 1 2ன்னு சொல்றோம்ல, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான். ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் கமா ஒய் வேல்யூவா இருக்கும், அதாவது செப்பல் லென்த் அண்ட் பெட்டல் லென்த் வேல்யூ. அடுத்து இது வந்து ஒரு செப்பல் லென்த் பெட்டல் லென்த். ஸோ இந்த டாட்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம், அந்த பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கர் ஈக்குவல் டு ஓவால ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அதோட கலர் ப்ளூவா சேஞ்ச் பண்றோம். நெக்ஸ்ட் நான் டைட்டில் கொடுக்க போறேன், செப்பல் லென்த் வெர்சஸ் பெட்டல் லென்த். தென் இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்திருந்தோம், மேட்பிளாட்லிப்ல ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் நம்ம வந்து பண்ணணும்னாலும் நம்ம எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணணும். தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து எக்ஸ் லேபிள் பண்ணணும், பிளாட் டாட் எக்ஸ் லேபிள் ஆஃப் செப்பல் லென்த். பிளாட் டாட் ஒய் லேபிள் வந்து ஒய் ஆக்சிஸ் டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும், ஒய் லேபிளிங்க்கு பெட்டல் லென்த். தென் இங்க வந்து கிரிட் ஃபார்மேட்ல டேட்டா வந்து ஸ்டோர் பண்றதுக்கு, அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு பிளாட் டாட் கிரிட். இந்த கிரிட் வந்து இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்றேன். நார்மலா ஒரு பாயிண்ட் வந்து விஷுவலைஸ் பண்ணும்போது அது எக்ஸாக்டா வந்து நம்மளுக்கு 5ல இருக்கா நம்ம வந்து இப்போ அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட செப்பல் லென்த் பார்த்தோம்னா 5, கரெக்டா. தென் பெட்டல் லென்த் வந்து 3.5. அப்போ இங்க நம்ம எக்ஸாக்டா இது வந்து 5ல இருக்கு நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த கிரிட் லைன் பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்காண்டி கிரிட் லைன் ஆக்டிவேட் பண்றோம். இதான் வந்து ஒரு நார்மலா ஒரு லைன் பிளாட் கிரியேட் பண்றது. இதோட டேட்டா விஷுவலைசேஷன் யூசிங் மேட்பிளாட்லிப் பார்ட் 1 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.